பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை, என் சரீரத்துல இந்த மாற்றத்தை, இந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்வாரா? எனக்கு இந்த காரியம் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. கண் தெரியாத ஒரு மனிதன், அவனுக்கு கண் தெரியல, வழியோரத்தில் உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசு என்கிற அந்த பேரை கேட்ட உடனே, அந்த அற்புதத்தின் தேவன் நடந்து வருகிறார்னு கேட்ட உடனே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஓடி போகிறார். அவர் அவனுக்கு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்ம ரிலேஷன்ஸ் நமக்கு செய்யறதில்லை, நம்மளோட இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு செய்யறதில்ல, அவர் செய்கிறார். ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுங்க. நிறைய நேரம் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பான மனிதரை நம்புனீங்க, உறவுகளை நம்புனீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்புனீங்க. அவங்க எனக்கு செய்வாங்க, அவங்க எனக்கு செய்வாங்கன்னு அந்த நினைவுகள் அகன்று போவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என் ஆண்டவர் செய்கிறார். அருமையான மகனே, மகளே, இந்த கோர்ஸை நான் முடிக்க முடியுமா? என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடன் அடைக்கப்பட முடியுமா? தேவனுக்கு ஒரு வாசலை திறப்பாரா? இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்க ஏக்கத்தோடு, எனக்கு இந்த அற்புதம் நடக்குமா, நானும் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பேனா, எங்க குடும்பமும் கரை சேருமா, நான் பிள்ளைகளை கரை சேர்த்திருவேனா, என்னுடைய முதிர் வயதுல நான் எப்படி இருக்க போறேன், என்ன செய்ய போறேன், எத்தனையோ கேள்விகளோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எந்த காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யும்படியாய், எனக்கு இந்த காரியத்தை செய்தால் நல்லா இருக்குமே, பல நாளாய் நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேனே, நெடுநாள் காத்திருத்தல் உங்களுடைய இருதயத்தை இழக பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கோ, அந்த ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதம், அந்த நன்மை, அந்த அற்புதம் உங்களை சந்திக்கிற காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. அதனாலதான் யோபு 5:9 இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்களையோ அவர் செய்கிறார். அந்த இடத்துல உங்க பிள்ளையுடைய திருமணமா இருக்கலாம், நீங்க பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளையா இருக்கலாம், மாற வேண்டிய கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேலையில ஒரு பெரிய உயர்வா இருக்கலாம், இல்ல ஊழியத்துல நீங்க விரும்புகிறபடி ஊழியத்தின் பெருக்கத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் அப்பா இடத்துல சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஏசப்பா எனக்காக செய்கிறார், எனக்காக செய்வார், எனக்காக காரியங்கள் நடக்கும், எனக்காக தடைகள் உடைக்கப்படும். நீங்க இருக்கிற இடத்துல எல்லா கண்களும் பார்த்து வியக்கும்படியா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை என் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். இந்த மாதத்துல செய்ய போறார். விசுவாசத்தோடு, ஒரு வாஞ்சையோடு அப்பா இடத்துல சொல்லுங்க, நீங்க எனக்கு செய்வதற்காக ஸ்தோத்திரம். அந்த யோபு இருந்த நிலைமை, தன்னுடைய ஜீவன் போகிற நிலைமைங்க, யாருமே உதவி செய்ய முடியல. உயிர் நண்பர்கள் வந்து அவனை ரொம்ப கேள்வி கேட்கிறாங்க. அந்த சோகமான நிர்பந்தமான நிலையில யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்களையோ அவர் செய்கிறார். யோபுனுடைய நிர்பந்தமான நிலையில ஒரு விசுவாச அறிக்கை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்றால், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? ஏன் நமக்கு செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் என்னென்ன காரியம் இவ்வளவு நாள் ஏக்கத்தோடு எனக்கு நடக்காதா, எனக்கு அற்புதம் நடக்காதான்னு ஏங்கிக் கொண்டிருந்தாங்களோ, இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் யோபு 5:9 படி நீங்க அற்புதத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்க அதிசயத்தின் வல்லமை, உங்க அற்புதத்தின் வல்லமை இவர்களை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்க மேலான அபிஷேகம் இவர்களுக்கு மகிமையான, அற்புதமான, சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து யோபு 5:9 அறிக்கை செய்து கொண்டே இருங்க. தேவாதி தேவன் பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். God bless you.